இகாமத்துடைய நேரம் இருக்கு இல்லையா, முஅத்தின் இகாமத் சொல்றாரா, அந்த நேரத்தில் நீங்கள் சஃப்ல ஏன் சும்மா நிற்கிறீங்க? உங்கள் தேவைகளை கேட்டு பாருங்க, வாழ்க்கையில் அது எவ்வளவு தூரம் ஏற்கப்படும் என்று. மழை இறங்குற நேரத்தில் அல்லாஹ் துஆவை கபூல் செய்கிறான்னு சொன்னாங்க. ஜும்மாவுடைய நாள், வாரந்தோறும் நாம் இந்த நாளை பெறுகிறோம். ஜும்மாவுடைய நாளில் துஆ ஏற்கப்படுகிற நேரம் இருக்குது. அந்த நேரம் ஹுத்பாவை ஆரம்பித்து சலாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு முன்னால் ஏதோ ஒரு நேரம், அது மெம்பரில் ஏறியதிலிருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும், அது எந்த நேரமாக இருக்கலாம், ஒரு சின்ன இடைவெளி கிடைக்கும் போதெல்லாம் துஆ செஞ்சிடணும். அது ஹதீஸில் அப்படி தான் வருது. ஹத்தீப் மேலே ஏறி சலாம் கொடுக்குற வரைக்கும், அவர் மேலே ஏறுகிற நேரமாக இருக்கலாம். அந்த மேலே ஏறுகிற நேரத்தில் இங்கே பல பேர் சொர்க்கத்துக்கு ஏறி இருப்பாங்க. ஹத்தீப் சாப் மேலே ஏறுற நேரத்தில் பலர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பா. அந்த நேரத்தை நம்ம தவற விடுறோம், கைசே தான் அது. அந்த நேரத்தில் துஆ செய்யுங்க இல்லையா. ஹத்தீப் 2 ஹுத்பாவுக்கு மத்தியில் உட்கார்றாரு பாருங்க, அப்போ துஆ செய்யுங்க. இன்னும் சொல்ல போனால் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஹத்தீப் ஹுத்பாவில் வாக்கியங்களை நிறுத்தி நிறுத்தி ஓதும் போது இடையில் அவர் நிறுத்துகிற இடங்களில் துஆ செய்யுங்க, அது துஆ கபூல் ஆகிற இடமா இருக்கலாம். ஹுத்பா முடிந்து கீழே இறங்குகிற நேரம் இருக்கு இல்லையா, அது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரமாக இருக்கலாம். தொழுக ஆரம்பிக்கிற நேரம், இப்படி அந்த முழு நேரத்தில் எந்த நேரம் துஆவுடைய நேரம் தெரியாது. அந்த நேரத்தில் கவனமாக இருங்க. ஜும்மா அன்னைக்கு தூங்கக்கூடாது, அது ரொம்ப கெட்ட விஷயம். ஜும்மா தொழுகைக்கான நன்மை விஷயத்தில் ஹதீஸுகள் எப்படி வருது, தூங்காமல் இருக்க வேண்டும்னு வருது, தூங்கினா நன்மை கிடையாதுன்னு வருது. அதனால தான் ஜும்மாவுக்கு முன்னால் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு ஜும்மாவுக்கு வரணும். அப்போ இந்த துஆவுடைய நேரங்களை நாம் தவற விடுறோம். ஜும்மா அன்னைக்கு அசருக்கு பிறகு, மகரிப் பாங்குக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னால் பள்ளிக்கு வாங்க, துஆ செஞ்சு பாருங்க. அது வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கிற அற்புதமான வாய்ப்பு, துஆவுடைய நேரம். அடுத்து என்ன, ரமலானுடைய மாதம் முழுவதுமே துஆவுடைய காலங்க. நோன்பு திறக்கிற நேரம் மட்டும் அல்ல, ரமலானுடைய காலம் முழுவதும் துஆவுடைய காலம்தான். அந்த ரமலான் நமக்கு அருகில் வருகிறது. அல்லாஹ் அதை அடைகிற பாக்கியத்தை தரட்டும். ரமலான் மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. அது வாழ்க்கையில் ஒரு ரமலான் கிடைப்பது என்பது சாதாரணம் அல்ல, சாதாரணம் கிடையாது. 2 சஹாபாக்கள் குறித்து ஒரு ஹதீஸ் நான் முன்பே சொல்லியிருப்பேன். மதீனாவுக்கு இருவரும் வந்தாங்க. ஒருவர் போரில் ஷஹீதா போயிட்டாரு, இன்னொருத்தர் 1 வருஷம் கழித்து சாதாரணமாக இயற்கையாக மூத்தா போயிட்டாரு. அப்போ சஹாபாக்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க இந்த 2 பேரை பற்றி. அப்போ மக்கள்லாம் சொல்லுவாங்க, முதல்ல அவர் ஷஹீதானார், 2ஆவதாக உள்ளவர் சாதாரணமாக மூத்தா போயிட்டாரு. மக்கள் அதை லேசாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை பார்த்து கேட்டாங்க,